அரசு புலனாய்வு பிரிவோட முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை விவகாரத்துல இப்போ இன்னொரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தோட பணிப்பாளர் ஷானி அபேசேகர சுரேஷ் சலைவோட மனைவிக்கு ஒரு பதில் கடிதம் வழங்கியிருக்காரு. சுரேஷ் சலைவோட உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது சதி திட்டமா? ஹாஸ்பிட்டல்ல அவரை எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நிஜமாவே சலைவோட நிலைமை என்ன? ஷானி அபேசேகர மூலமா சலைவோட மனைவிக்கு அனுப்பப்பட்டிருக்க கடிதத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரத்துல விசாரணை கைதியா இருக்கக்கூடிய சுரேஷ் சலே இப்போ கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாரு. இந்த சூழ்நிலையில சுரேஷ் சலேவோட மனைவி மனோரி சலே சிஐடியோட பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு அவசரமா ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதத்துல என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சுரேஷ் சலேவோட சட்டத்தரணி அசித்த சிறிவர்தன வாரத்துல 5 நாட்கள் டெய்லி சுரேஷ் சலேவை மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும், அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறது தான் மனோரி சலே மூலமா ஷானி அபேசேகரவுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்துல ஒரு கோரிக்கையா முன்வைக்கப்பட்டிருந்தது. சட்டம் தன்னோட கடமையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு விசாரணை கைதி டெய்லி தன்னோட சட்டத்தரணி கிட்ட சட்ட ஆலோசனை பெற வேண்டியதற்கான அவசியம் ஏன் வந்தது? சலே தரப்போட இந்த கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான நோக்கம் என்ன? இந்த எல்லா விடயங்களையும் உள்ளடக்குனதா தான் ஷானி அபேசேகரவோட பதில் கடிதம் அமைஞ்சிருக்கு. சலைவோட மனைவி மூலமா அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு சிஐடியோட பணிப்பாளர் ஷானி அபேசேகர சட்டப்பூர்வமா எழுத்துப்பூர்வமான அடிப்படையில ஒரு உத்தியோகபூர்வமான கடிதத்தை அனுப்பி சலைவோட மனைவி மூலமா முன்வைக்கப்பட்ட கோரிக்கைய முழுமையா நிராகரிச்சிருக்காரு. இந்த பதில் கடிதத்துல முதலாவதா சுட்டி காட்டப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுரேஷ் சலே இப்போ சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இப்படி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்க சந்தர்ப்பத்துல அவர்கிட்ட சிஐடி அதிகாரிகள் மூலமா எந்த ஒரு விசாரணையோ அப்படி இல்லைன்னா எந்த ஒரு கேள்வியோ கேட்கப்படாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எதுக்காக சட்டத்தரணி கிட்ட வாரத்துல 5 நாட்கள் சட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீதிமன்றத்தோட உத்தரவு அடிப்படையில வாரத்துல ஒவ்வொரு புதன்கிழமைகள்லயும் சலைவோட சட்டத்தரணிகள் சலைவை சந்திக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில வாரத்துல 5 நாட்கள் சலைவோட சட்டத்தரணி சலைவை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிஐடியோட பணிப்பாளர் ஷானி அபேசேகர வழங்கி இருக்க கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சலே தரப்பு எதுக்கு வாரத்துல 5 நாட்கள் சலைவோட சட்டத்தரணிய சலையை சந்திக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தையும் சிஐடி இந்த கடிதத்துல தெளிவுபடுத்தி இருக்கு. அதாவது டெய்லி சலே அவரோட சட்டத்தரணிகளை சந்திச்சதுக்கு அப்புறமா வெளியில வந்து ஊடகங்களுக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிக்கிறது மூலமா இந்த சம்பவத்தை, இந்த விவகாரத்தை ஒரு அரசியல் நாடகமா மாத்துறதுக்கான திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமா இந்த ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அடுத்ததா இந்த சலைவோட உடல்நிலை தொடர்பா இப்போ பரப்பப்படக்கூடிய செய்திகள், வதந்திகள் தொடர்பாகவும் சிஐடி ஒரு முற்றுப்புள்ளிய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிஐடி தடுப்பு காவல்ல இருந்தப்போ சலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாலும் கூட கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சுரேஷ் சலைவோட உடல்நிலை ஒன்றும் அவ்வளவு மோசமா இல்ல, அவருக்கு முறையான சேலைன் வழங்கப்படுது, மருந்துகள் வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த கடிதத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு 2 நாளைக்கு முன்னாடி சுரேஷ் சலைவோட மனைவி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அவரை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது வெளிப்படையாவே ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, கிட்டத்தட்ட 8 நாட்களா சுரேஷ் சலே எந்த ஒரு உணவையும் உட்கொள்றது கிடையாது, ஒரு துளி தண்ணிய கூட குடிக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு சேலை மட்டும்தான் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, மருந்து கூட அவர் குடிக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுரேஷ் சலேவோட மனைவி ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்படியான பின்னணியில தான் ஷானி அபேசேகர மூலமா வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதில் கடிதத்துல இந்த ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ சுரேஷ் சலேவோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால டெய்லி, அதாவது வாரத்துல 5 நாட்கள் அவரோட சட்டத்தரணிகள் வந்து சலைவை சந்திப்பாங்களா இருந்தா அவருக்கு மன ஓய்வு கிடைக்காம போகலாம், அது அவரோட உடல்நிலையை இன்னும் பாதிக்கலாம். இந்த அனுமதி மறுக்கப்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கடிதத்துல சொல்லியிருக்காங்க.
சுரேஷ் சலைவோட சட்ட உதவியை கட்டுப்படுத்தின சிஐடி அவருடைய குடும்பத்தார் அவரை எந்த நேரம் வேணாலும் சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதாவது சுரேஷ் சலைவோட மனைவியா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், அவங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வந்து எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எவ்வளவு நேரம் வேணாலும் சுரேஷ் சலைவை பார்க்க முடியும், அவரோட பேச முடியும் அப்படிங்கிற ஒரு அனுமதியை சிஐடி அவரோட குடும்பத்தாருக்கு வழங்கியிருக்காங்க. சலைவோட குடும்பத்தினரை டெய்லி எந்த ஒரு நேரத்திலையும் எப்ப வேணாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில சலைவோட சட்டத்தரணிகளை வாரத்துல 5 நாட்கள் பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்கிறது இது ஒன்றும் அவரோட உடல்நிலை குறித்து கேட்கப்படுற கோரிக்கை கிடையாது, ஊடகங்களை வச்சு பிரச்சாரம் செய்யறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த சிஐடி கடிதம் மூலமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கொழும்பு தேசிய வைத்தியசாலையில இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரேஷ் சலைவோட உடல்நிலை மோசமா இருக்குன்னு சொல்லி அவருடைய மனைவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த கடிதத்துல அவருடைய உடல்நிலை ஒன்றும் அவ்வளவு மோசமா இல்லை அப்படின்னு சொல்லி சிஐடி தரப்பே உறுதிப்படுத்தி இருக்கு. அப்போ சலைவோட உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது ஏதாவது அரசியல் நாடகமா, இந்த விசாரணைகள்ல இருந்து அவர் வெளியில வரணும், தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்படுற திட்டமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.